எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் சிதம்பர உச்சாடன சக்கரம், சிதம்பர உச்சாடன சக்கரம், இந்த சக்கரத்தை போகிறதுனால என்ன நடக்க போகுது? உச்சாடனம் செய்கிறது. இந்த சிதம்பர உச்சாடன சக்கரத்தை 4 வகையை நம்ம பிரயோகம் பண்ணி ஜெயிச்சிக்கலாம். இந்த உச்சாடனம் பண்ணுறதுக்கு உண்டான மற்ற மாந்திரிகத்தை விட சிதம்பர உச்சாடன சக்கரத்துக்கு 8 மடங்கு பவர் அதிகம். இந்த சிதம்பர உச்சாடன சக்கரத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தகடு நான் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் இந்த சக்கரத்தை செம்பு தகட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படிலாம் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் இதை செம்பு தகட்டில் எழுதுறது தான் நல்லாயிருக்கும். வேறு முறி தகடோ மற்ற தகடோ தாமரை தகடுலாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த செம்பு தகட்டில் இதை எழுதிட்டு, இதை எழுதி முடித்த உடனே இதுக்கு நம்மளுக்கு இந்த உச்சாடனத்துக்கு உண்டான மந்திரத்தை இதிலே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பீஜ மந்திரத்தும் உச்சாடன மந்திரத்திலே போட்டிருக்கேன். ஓம் என்ற எழுத்தை நம்ம சுற்றிலையும் போட்டுக்கலாம். 4 பக்கமும் போடணும் ஓம் என்ற எழுத்தவை. இந்த ஓம் என்ற எழுத்தை போட்டுட்டு இதுக்கு உண்டான நடுவில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 8 சூலம் வரும். உள்பக்கமாக கேட்டிங்கன்னாக்கா 4 சூலம் வரும். வெளிப்பக்கமாக கேட்டிங்கன்னா 4 சூலம் வரும். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய நாற்கோணத்தை போட்டு அதில் கேட்டிங்கன்னாக்கா 6 கோடுகளை நீங்கள் கிழிக்கிறீங்க. குறுக்க 6 கோடு கிழிக்கிறீங்க. 2 பக்கமும் சேர்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு 12 கோடு வருது. 12 கோடு நீங்கள் போட்டிங்கன்னாக்கா இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வீடுகள் உங்களுக்கு அமையும். 5 வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே 5 வீடுகளை போடுறீங்க. 4 பக்கமாக உள்பக்கமாக அமையிற மாதிரி சூலத்தை போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக அமையிற மாதிரி சூலத்தை போடுறீங்க. இதுக்கு இன்னும் மஞ்சள் குங்குமத்தை இன்னும் நல்லா போட்டிருக்கலாம். இதுக்கு உண்டான தாம்பூலம், அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் நிறைய பண்ணியிருக்கலாம். ஆனால் அது நீங்கள் அச்சாரத்தை சரியாக பார்க்க முடியாது. இந்த சக்கரம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றதுக்காக நான் இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சிதம்பர உச்சாடன சக்கரத்தை நீங்கள் போட்டு நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து ஜெயிச்சிக்கலாம். கேட்டிருக்கிறீங்க வேறு எதனா நல்லா உச்சாடன சக்கரம் தான் போடுங்க. குட்டிச்சாத்தான் வசியம், குட்டிச்சாத்தான் ஏபிள் வர்றது எப்படி, குட்டிச்சாத்தானில் எதையுமே செய்கிற மாதிரி நீங்கள் எதையுமே போட மாட்டேங்க இருக்குது. அதை நான் பொறுமையாக போட்டுக்கிட்டு வரேன். கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா கேட்டு இருக்கிறது இன்னும் நிறையா இருக்குது. இப்போ தான் நீங்கள் குட்டிச்சாத்தானை பற்றி ஒரு 4-5 பேர் தான் கேட்டிருக்கிறீங்க. அதை நான் கண்டிப்பாக போட்டு தரேன். கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சரிங்களா? இதை பார்த்து செஞ்சுக்குங்க. இந்த உச்சாடன சக்கரத்தை கேட்டிருக்கிறீங்க. உச்சாடன சக்கரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான 4 நட்சத்திரம் திதி கிழமையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே மாந்திரிகத்தில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நாற்கோணத்தை போடுறீங்க. நான் பிரம்மனுடைய வீடுன்னு நாற்கோணத்தை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் சூலத்தை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு சிவனுடைய வீடு மாதிரியே வரும். உங்களுக்கு முக்கோணம் பாருங்கள், நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா சிவனுடைய கோடு வரை முக்கோணம் வரும். உள்ளவே 4 சூலம் உக்காரம், வெளியில் 4 சூலம் உக்காரம். இந்த மூலிகளோட சூலம் போடலாம். அது விருப்பப்பட்டால் நீங்கள் தகட்டில் போட்டு எழுதிக்கிங்க. இதை எழுதிட்டு என்ன பண்ணி உள்ளே சிவாய நம சிவாயன நம சிவாயா ஏ நம சிவா வயா நமசி, இதுதான் இதனுடைய உள்ளே இருக்கிற மந்திரம். இந்த உச்சாடன சக்கரத்தை நீங்கள் இது எழுதி இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா பசும்பாலில் நீங்கள் ஊற வைக்கணும் முதல்ல. ஃபஸ்ட்டில் நீங்கள் இது எந்திர சாபனிவர்த்தி, மந்திர சாபனிவர்த்தி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு யாருக்கு இந்த உச்சாரணத்தை செய்கிறீங்களோ அவங்களுடைய பேர்களையும் அந்த கோடுகளில் நீங்கள் கரெக்டாக எழுதி முடிச்சுடுங்க. இந்த உச்சாரண சக்கரத்தை எழுதி முடித்த உடனே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி பசு இது பார்த்து முதல்ல திருநீரால் நீங்கள் அதை சுத்திகரிங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் திருநீரை சுத்திகரித்து முடிச்சதுக்கப்புறம் மாட்டு கோமியத்தால் ஒரு முறை நீங்கள் சுத்திகரிக்கணும். அதை சுத்திகரித்து முடித்த உடனே சாப நிவர்த்தி பண்ணிட்டீங்க. மந்திர சாப நிவர்த்தி பண்ணுறீங்க, எந்திர சாப நிவர்த்தி பண்ணிடுறீங்க. பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுங்கள், வெள்ளை எருக்கனுடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரை வச்சு தான் இந்த உச்சாடன சக்கரத்துக்கு நீங்கள் உள்ள தாயத்தில் போட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க. வெள்ளை எருக்கனுடைய வேறு அதுவும் வடக்கு திசையை நோக்கி போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கிழக்கே போகிற மாதிரி இருக்கணும். அந்த வேறு தான் அது கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த உச்சாடன சக்கரத்தை செய்து முடிச்சுட்டு உடனே இந்த அச்சாரத்தெல்லாம் போட்டு முடிச்ச உடனே இதுக்கு கேட்டிங்கன்னாக்கா பழம் பூவு அதுக்கப்புறம் தேவையானீங்கன்னாக்கா நெய் வைத்து செய்ய வேண்டியது சாதத்தை செய்து இது நீங்கள் நெய் பொங்கல் நெய் சாதத்தை போட்டு நீங்கள் செய்யலாம். செய்து முடித்து எல்லாமே நீங்கள் படையல் போட்டு அந்த படையல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா முதல் கலவையை நீங்கள் செய்தது பலிதமாகுதா இல்லையான்றதுக்கு உண்டான இது முதல் சாதத்தை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா தண்ணியை தெளித்து சாதத்தை கொண்டு போயிட்டு முதல்ல நீங்கள் காகத்துக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் கால பைரவருக்கு வைக்கணும். நீங்கள் சாப்பிடாமே நீங்கள் ஒரு பொழுதாக இருந்து இது செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் இது செய்யறதுக்கு இந்த சிதம்பர உச்சாரண சக்கரத்தை செய்யறதுக்கு தெற்கு முகமாக பார்த்து தான் நீங்கள் உட்காந்து இது செய்ய வேண்டியதாக இருக்கும்.
தெற்கு முகமாக பார்த்து உக்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். இந்த இது வந்து எழுதி நீங்கள் முடிக்கலாம். எழுதி முடித்த உடனே என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா, இதை செய்து முடித்த உடனே இதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து படையல் போட்டு அந்த படையல் மூலியமாக வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் அது 2 பேருக்கு வந்து கால பைரவருக்கு அதுக்கப்புறம் காகத்துக்கு அன்னத்தை வச்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து கரெக்டாக பலிதமாகுதுன்னு அர்த்தம். ஏன் அவங்களை வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பலிதமாகணுமா, இது அப்படியே எழுதி பிரயோகம் பண்ண ஆகுமானக்காக சிதம்பரத்தினுடைய ரகசியத்தை சொல்கிறதுக்கே வந்து 4 வீடியோவும் அவ்வளோ பெரிய ரகசியத்தை அடங்கியிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீர் நிலம் காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான நம்மளுக்கு வந்து பெரிய ரகசியம் இருக்குது. அதில் அந்த ரகசியத்தை சிதம்பர ரகசியத்தை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ பத்தாது, 4 வீடியோ 5 வீடியோ ஆகும். அவ்வளோ பெரிய ரகசியமான சக்கரம் அது இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அது தெளிவாக தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, வீடியோ வந்து எந்த பொருளாக இருந்தாலுமே வந்து அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பயன்பெறணும். அதே மாதிரி கேட்டிங்கன்னா போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு குறிப்பாக இருக்குமா அப்படி இருக்கக்கூடாது, இதுதான் செஞ்சால் தான் அது நல்லா இருக்குன்ற அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, வாழ்வு லிங்கம் அப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எல்லா லிங்கத்துக்கு கீழே வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் சிதம்பரத்தில் வந்து எல்லா லிங்கத்துக்கு கீழே எரியிற விளக்கை விட சிதம்பர ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. இது எல்லா அதாவது கேட்டிங்கன்னாக்கா 5 வகையான ஜோதி இருக்குது. 5லேயே வந்து 5த்துக்குமே அடக்கமானது மிகப்பெரிய ரகசியத்தை அடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் அந்த சிதம்பர உச்சாடன சக்கரத்தை நீங்கள் போடுறீங்க. இந்த சக்கரத்தை நீங்கள் போகிறதுல மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த வெற்றிக்கு வந்து முதல் படின்னு சொன்னாக்கா முன்னோர்கள், நமது முன்னோர்கள் வந்து எனக்கு முன்னோர்கள் கிடையாது, உங்களுக்கு முன்னோர்கள் கிடையாது, சித்தர்களாக வாழ்ந்து உடம்பு மேலே வந்து நல்ல துணி கூட இல்லாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே வந்து தியாகம் செய்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த மகான்களுடைய பேரை சொல்கிறது கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு தலைபட்சமாக ஒரு சில ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த ஆசைகளெல்லாம் அவங்களுக்கு நிறைவேறிச்சே இல்லையான்றது தெரியாது நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம சப்தரிஷிகளை வந்து நம்ம மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு நம்ம எடுக்கிற எல்லா வேலைகளுக்குமே வந்து நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கணும். சப்த கன்னிகளை நம்ம நினச்சாலும் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். சப்தரிஷிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்ரி, வசிஷ்டர், கச்சபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், சமைந்த கண்ணின்னு சொல்லக்கூடிய இந்த 7 சப்தரிஷிகளை நான் தினமும் வந்து வேண்டுறது உண்டு. அதுவும் கேட்டிங்கன்னாக்கா ராத்திரி நேரத்தில் வந்து வடக்கு திசையில் வந்து வானம் நிர்மூலமாக, அதாவது வானத்தில் வந்து மேகங்கள் சூழ்ந்து கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து நம்ம அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னாக்கா அந்த 7 நட்சத்திரம் சப்தரிஷிகள்னு சொல்லக்கூடிய அந்த 7 நட்சத்திரம் தெரியும். அந்த சப்தரிஷிகளோட 7 நட்சத்திரத்தை பார்த்துட்டு நம்மளுடைய குறைகளையும் நம்மளோட மந்திர பிரயோகத்தை சொன்னோம்னாக்கா அது பலிக்காத போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் அந்த 7 சப்தரிஷிகளுடைய நட்சத்திரத்துக்கு அப்புறம் தான் துருவ நட்சத்திரமே வரும். இது வந்து நீங்கள் ஜோதிடத்தை படிக்கிற போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற வேகமான இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்மளே தான் தேடி எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறோம். சரிங்களா? அப்படி தவறு ஏதாச்சும் இருந்தாக்கா அதுக்கு உண்டான வழியை நம்ம செய்துக்கலாம். சரிங்க? இது வந்து செய்துட்டு இதுக்கு பூஜை புனஸ்காரமாக பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா இந்த சிதம்பர உச்சாரண சக்கரத்துக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா வடக்கு திசையில் போகக்கூடிய வெள்ளை எருக்கினுடைய வேரை மட்டும் எடுத்து அதுக்கு வந்து கண்ணி நூலால் காப்பு கட்டி இதை மட்டும் போட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணிங்கனாக்கா இந்த உச்சாரணம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணீங்கன்னா இதை நீங்களே கூட யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டான அந்த உச்சாரணத்துக்கு உண்டான தவறான வழியிலேருந்து உங்களை வந்து காப்பாற்றி வழி கொடுக்கும். சரிங்க? இதை நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம செய்கிறோம். நீங்கள் செய்து முடிச்சுன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிக்கிறது இல்லை யாராவது ஒருத்தர் உச்சாரணம் செய்கிறதுக்காக வந்துருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்குறதோ அதை நீங்கள் செய்துக்கலாம். அது தாராளமாக ஒன்றும் தப்பே கிடையாது. இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி 27 நாள் மட்டும் நீங்கள் ஒரு பொழுதாக இருந்து இந்த உச்சாரண சக்கரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி செய்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கேட்டுங்க. ஓம் ஹாம் ஹாம் சிரர எரி எரி ஹர ஹர நசி சிவாய உச்சாடனாய மாரணாய சங்காய சடாமுனி அகோரா ஷானி ஓம் காலாக்னி சிவா சிதம்பர ஹவ்வும் ஆகார ஊகார மகர விந்து நாத பிரம்மமூர்த்தி ஆணை ஓம் நமஸ்து. இதுதான் என்னுடைய மந்திரமே. சரிங்களா?
உங்களுக்காகவே என் பையன்கிட்ட எழுத சொல்லிவிட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஹாம் ஹாம் சிரர சிரர எரி எரி ஹர ஹர நசி நசி சிவாய உச்சாடனாய உச்சாடனாய மாரணாய மாரணாய சங்கயஷானி சாமு சடாமுனி ஹகோர அகோர ஹகோர அகோர ஷனே ஹோம் காலாக்னி சிவாய சிவசிவா சிவா சிதம்பர ஹவ்வும் ஹவ்வும் ஹகர உகர மகர விந்து நாத பரபிரம்ம மூர்த்தி ஆணை ஓம் நமஸ்து. இதுதான் இதனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 1க்கு வந்து 27 முறை சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார வேண்டியது வந்து மேற்கு திசையில் தான் உட்காரணும். மேற்கு திசையில் வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சூரியன் அமர்ந்ததுக்கு அப்புறமா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கரெக்டாக வந்து அதிகாலையிலேருந்து 27 நாளைக்கு நீங்கள் இதை நீங்கள் மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யூஸாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உச்சாடன சக்கரத்தில் வந்து சிதம்பரம் உச்சாடன சக்கரத்தை வந்து பிரயோகம் பண்ண சிதம்பரத்தினுடைய மாந்திரிகமே ஒரு உங்களுக்கு 8 வகையான மாந்திரிகமே இருக்குது. அது எல்லாமே நான் பொறுமையாக போட்டுக்கிட்டே வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கேட்குறது வந்து ஒரு லைனாகவே கேட்கறது இல்லை. நீங்கள் அதாவது கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை, அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, தப்பு இல்லை. நீங்கள் அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து குட்டிச்சத்தனை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தசாமா தேவிகளுடைய விஷயத்தை கேட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் 4 பதிவு போடாமல் இருக்குங்க, அதை போட்டுன்னு கேட்குறாங்க. சரி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மையில் வந்து இந்தந்த மையங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் போட்டு கொடுன்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் என்னன்னு கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் வந்து கடுமையானதும் கொடுமையானதும் இருந்தால் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லாருடைய விருப்பத்தையும் நான் செய்து கொடுக்கணும். என்னுடைய கடமை தான். நான் கரெக்டாக நான் போட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் டைமிங் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கவனத்திலே நான் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு திசை திருப்பும்போது வந்து அது எனக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது. நான் போட்டு தரேன். கொஞ்சம் நீங்கள் டைமிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக போட்டு கொடுத்துட்றேன். எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் தெளிவாகவும் உங்களுக்கு நல்லபடியாக புரிகிற மாதிரி நீங்கள் செய்து அதை சாதிக்கிறதுக்கு உண்டான வழியாக இருக்கிற மாதிரி நான் செய்து கொடுக்குறேன். கொஞ்சம் டைமிங் கொடுங்க. மற்றபடி பார்க்கும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல சக்கரம் தான். நான் வந்து நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து எல்லா தெய்வத்துங்களை பற்றி போடுறீங்க, எல்லா இதுவும் போடுறீங்க, குடிச்சத்தனை பற்றி போட மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம்ம காளிங்கநாதனுடைய மாந்திரிகத்தை பற்றி போடல, புலிபாணியுடைய மாந்திரிகத்தை போடல. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சங்கராச்சாரியருடைய மாந்திரிகத்தை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எத்தனையோ பேர் இது கேட்குறீங்க, போகருடைய இதை பற்றி கேட்குறீங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரியும் எனக்கு. அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றதை வந்து ஓரளவுக்கு நான் கூடவே என் குரு கூடவே இருந்து நான் அதுக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதாவது முழுசாக தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது உலகத்தை விட ரொம்ப பெரியது இது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய பேர் அதுவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து நிறைய கொஞ்சம் வேலைங்க இருக்குது. நான் செஞ்சு கொடுக்குறேன். கொஞ்சம் நீங்கள் டைமிங் கொடுங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறது உங்களுக்கு எப்படி மனசுக்கு விருப்பமாக இருக்குதோ அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு சக்கரத்தையும் நான் போட்டு உங்களுக்கு வந்து அது தெளிவாக சொல்லணும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், என்ன விளக்கமாக இருக்கிறதுங்கெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டே வரேன். இந்த மாந்திரிகத்தினுடைய இது பார்த்தா போதும் உங்களுக்கு வந்து 75% வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மனப்பாடம் ஆகிடும். தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு அச்சாரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளவும் எதை வைக்கணும், எதெல்லாம் அடக்கம் பண்ண வச்சிக்கலாம் கரெக்டாக இருக்குன்றதை வந்து தாராளமாக செய்யலாம். இதுக்கு சக்கரத்தை போட்டோன்னா எலுமிச்சை மரத்தை பலி கொடுக்கணும். நான் எலுமிச்சை மரத்தை கூட வைக்கல, நீங்கள் வச்சு பலி கொடுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை சீக்கிரமாக போட்டு முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலை இருக்கிறதுக்காக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இதை பார்த்து நல்லபடியாக செய்யுங்க, செய்து முடிங்க, மற்றவங்களுக்கு செய்து கொடுங்க, நீங்களும் செய்து முடிங்க. நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.